ஆனா கர்ணன் கையில் இருக்குது பாம்பு. அது எப்பேற்பட்ட பாம்பு? இந்த 7-14 லோகம் ஐயோ அத எடுத்தால ஜெயிக்குண்ட கர்ணன் கை நாகம். புகழ் பெற்ற பரசுராமரின் புகழ் படைத்த பரசுராமரின் எப்படி கர்ண கையில் இருக்குது பாம்பு. இந்த 7-14 லோகம் எதிர்த்தாலும் ஜெயிக்குண்டா கர்ணன் கை நாகம். அந்த நாகத்தை விடு. ஏன்னா எப்பவுமே அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காது. ஏற்கனவே காலத்தில் காண்டாவனத்தை தகனம் செய்யும் போது உன்னுடைய கணைப்பட்டு அந்த பாம்புக்கு பாதி வாழ் கட்டு. ஒரு பாம்பு அடிச்சு விட்டா என்னாவும் என்றைக்கா இருந்தாலும் கொல்லாமல் விடாது. அது மட்டும் இல்ல, கர்ண சாதாரண இல்ல, பரசுராமர் இடத்தில் வில்வித்த கெட்டவன். உன்னை விட திறமைசாலி அவன் வில்வித்தில. அதனால இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் உனக்கு அபஜயம் என்பது நான் வரப்போவது கிடையாது. சண்டைக்கு நாராயணா கோவிந்தா. ஆனா இன்று 17ஆம் நாள் சண்டையில இன்னைக்கு நீங்க எப்படி பேசுறீங்க? ஐயா இன்றைய நாளிலே மாமா, ஐயா இன்றைய நாளிலே மாமா கர்ணபாபுக்கு பயப்படலாமா? இன்றைய நாளிலே மாமா கர்ணபாபுக்கு பயப்படலாமா? நாராயணா, எப்படி நீ பேசுறது ஒரு குழந்தைக்கு பேசுவாங்களே சும்மா சண்டையில. நான் வரமாட்டேன். உன்னை விட்டா எனக்கு யாரு மாமா இருக்கு சொல்றேன்னா அப்பாவும் நீதான். நம்ம ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போறோம்னா அந்த எதிரியோட பலத்தை பார்த்து நம்ம சண்டை போகணும். உன்னை கூட சாதாரணமா நினைக்க கூடாது யாருமே. அவன் என்ன செய்வானோ மனதால பயந்தாதான் அவனை நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா? கர்ணனை சாதாரணமா நினைக்க கூடாது. அவன் கரத்துல இருக்கிற பாம்பையும் சாதாரணமா நினைக்க கூடாது. நான் நினைச்சிருந்தேன் மாமா, நான் நினைச்சிருந்தேன். ஆனா என் புத்திக்கு எட்டலையே. எட்டு போவோம். அதான் யாரையும் சாதாரணமா நினைக்க கூடாது. அப்படி இருந்தாலும் என்ன சொல்றேன், உன்னை நான் அங்க படுகளம் குருச்சேத்திரம் வந்து உன்னை வாலியேந்தி சண்டை செய்ய சொல்றேன், வில் பிடித்து சண்டை செய்ய சொல்றேன், எதையேந்தி சண்டை செய்ய சொல்றேன். நேர குதிரையை மட்டும் நீ ஓட்டு. நீ 14 நாளா நீ என்ன புடுங்கணும் சொல்லு. என்ன புடுங்கணும் அவன் சும்மா நான் கேட்க கூடாது 16 நாளா என்னதான் குடுங்கறாங்க கைட்ட வந்து. ஆனா நீ பண்ணல. இன்னைக்கு தினத்துல நீ குதிரையை மட்டும் ஓட்டு. ஒரு ஆளு ரதத்துல உட்கார்ந்து இல்லன்னா ஒரு நாள் கூட நீ ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு நாள் நீ என்னதான் புடுங்கறாங்க பாக்குற. அதுதான் சரி. நாலு ரதத்தை ஓட்டனா நீ ஒரு ரதத்துல நான் அமர்ந்திருப்பதாலே அஸ்திரங்கள் நிறைய இவனை கொல்லவில்லை இல்லையா? அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? 12ஆம் நாள் யுத்தத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பூமாதேவியின் மகனாக கூடிய அதான் நரகாசுரன் பிள்ளை பகதத்தன். அவன் என்ன செய்தான்? விஷ்ணு அஸ்திரத்தை கொண்டு அவன் நேரம் போடுறான் பானம். இவனை கொல்ல வேண்டும் என்று சிரசுக்கு நேரம் வருது. அவன் என்ன செய்தான்? இந்த சாட்டையை கீழே போட்டு விட்டு எழுந்து நின்று அந்த அஸ்திரமாகப்பட்டது மாலையாக என் கழுத்தில் இருந்தது. அது ரகசியம் தெரியுமா? அந்த அஸ்திரம் விஷ்ணு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை கொடுத்தவனே நான் தான். நான் எப்படி கொடுத்தேன்? நிராயுதபாணி மேல அந்த அஸ்திரத்தை போட வேண்டாம். ஆமா, போட்டவனே திரும்பி கொண்டு விடும். ஆமா, இதனுடைய சூழ்ச்சி தெரிந்து நான் எழுந்து நிராயுதபாணியா நின்ன உடனே அந்த அஸ்திரம் திரும்ப சென்று பகதத்தனை கொண்டு விட்டது இல்லையா? அப்ப எத்தனையோ முறை உன்னை காப்பாத்தி இருக்கிறேன். இவன் சொல்றான் நீ இல்லன்னா என்னடா பண்ணணும் சொல்ல முடியாதுன்றான். சரி மாமா, என்ன சொல்றேன்னா நேரா குதிரையை மட்டும் நீ ஓட்டு. நீ குதிரை சூத்துல கை விட வேணாம். அவ்வளவுதானே? நீ இத மாதிரி குருச்சேத்திரம் வந்து அத இருக்காம பாரு கர்ண மட்டும் நான் ஆளை காட்டு. கண் காட்டினா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி புறப்பட்டு